அற்புதமான ஸ்தலத்துல எங்க பார்த்தாலும் பிராமண உத்தமர்களாம் வேதங்களை ஓதிக்கொண்டு அழகான யாகங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஓம புகை சுத்தி வர சீர்காழியை சுத்தி நிறைஞ்சிருக்கு. அந்த புகை நிறைஞ்சிருக்க பார்த்த ஊர் இருட்டுக்குள்ள இருக்கு மாதிரி. ஆனா அதே சமயத்துல அந்த பிராமணர்கள் நெற்றியில நிறைய ஊதி இருக்கிறார். அது அழகான சூரியன் வைத்து வர பகலா இருக்குது. எனவே அந்த ஊருக்கு வேற இரவு பகலே வேண்டாங்க. இந்த யாகசாலை இருக்கிற ஓம புகையும் அடியார பெருமக்கள் அதுக்கு விபூதியும் இரவும் பகலுமாக காட்சி கொடுக்கிறது பிராமண உத்தமர்கள். அந்த அற்புதமான சீர்காழியிலே அங்கே வாழ்கின்ற பிராமணர்கள் போல அங்கே இருக்கிற மரங்கள் இருக்கிற அழகான பூக்கள் என்ன செய்யறதான், அதே தேன் அப்படி செய்துதான். தேனை சிந்தும் போது இலைகளுடைய நுனி வழியா இருக்கிற விழுது. யாகசாலையில நெய் விடும் போது அந்த சருக்கத்தின் மூலமாக அங்க அப்படியே உள்ள யாகத்தின் விழுகிறது போல இருக்கிறதுதான் வேதங்கள் யாகங்கள் செய்வது போல மரங்களே யாகங்கள் செய்வது நிறைந்திருக்கிறது ஸ்தலத்தில். அது மட்டுமா, மடையெங்கும் மணிக்குப்பை, வயலெங்கும் கடல் கயல் வெள்ளம், புடையெங்கும் மலர் பெருங்கள், உரமெங்கும் மக பணிவு, கிடையெங்கும் கலைச்சூழல், கிளர்வெங்கும் முரல் அடிகள், இடையெங்கும் முனிவர் கோலாம், எயிலெங்கும் பகில் எதிரே. எங்க பார்த்தாலும் மடைகளை தண்ணி வைத்து மடைகளை பார்த்தா ஒரே நவரத்தின மணிகளா போகும். மடையெங்கும் மணி குப்பை, குப்பைங்கிறத நம்மளை தூக்கிட்டு பயிர்க்கூடாது. அது வீட்டுக்கு வந்த பிறகுதான் அது இன்விடேஷன் ஒரிஜினல் இருந்தீங்க இதே பயிர் கலான். அங்கே எங்க பார்த்தாலும் குப்பைங்கிற மடையெங்கும் மணி குப்பை, வயலெங்கும் கயல் வெள்ளம், வயல்களை தண்ணி பாயும்போது மீன் அப்படி துடி துடி போதும். நீங்க நண்பர் சொன்ன காலையில நான் சொல்லல மீனா நிறைஞ்சிருக்குத, மரும சொல்ல மீன் நிறைஞ்சு வருது, புது தண்ணி வந்துச்சா. எங்க பார்த்தாலும் மீன் வெள்ளம். அது மட்டுமா, புறையெங்கும் மலர் பிறகு, எங்க பார்த்தாலும் மலர் கொடுத்து புறமெங்கும் மகப்பொழிவு, பார்க்கடமெல்லாம் யாகசாலைகள், அங்கு வேத கீதர்கள், அழகான பிராமண சிறுவர்கள், கிடையெங்கும் கலைச்சூழல், எங்க பார்த்தாலும் வேதத்தினுடைய கலைகளை சூழ்ந்து சூழ்ந்து பிராமண சிறுவர்களால் பாடுகின்ற காட்சி. கிழவெங்கும் முரல் அணிகள், அழகான வண்டிகள் எல்லாம் தேனை அறிந்ததற்காக செல்கிற போது அவை பாடுகின்ற பாடல்கள் எங்க பார்த்தால். அது மட்டுமா, முனிவர்களாம் நிறைந்திருக்கிற அற்புத கேத்திரம் இந்த கேத்திரம். இந்த கேத்திரத்தினுடைய 12 திருநாமம் அடுத்த பாட்டில். அதுக்கப்புறம் நேர சுவாமியுடைய தந்தையார் அவதாரத்தை பார்த்தோம். பிரமபுரம், வேலுபுரம், பெரும்புகலி, வெங்குரேங்கி, பொறிவில் திருத்தோணிபுரம், புந்தராயி, சிரபுரம், முன்பரு புரவம், சண்பை நகர், வளர்காழி, கொச்சைவயம், பரவு திரு கடுமலமாம், 12 திருப்பெயர்த்தான். அரகரம பார்வதீபனையே அரகரம. யாராவது வெள்ள மணிக்கு பார்த்தா 12 வந்துச்சுன்னு 12 வரைக்கும் இருக்கா? 10 + 2 12 பார்த்தா 4 பேர் பார்த்தேன். சரியா எண்ணி பார்க்கணும். நான் இங்க சரியா இருக்கும். நான் தூக்க காலத்தை ஜம்ப் பண்ணிருப்பேன், ஏதாவது விட்டுருப்பேன். அதனால 12 சரியா. அற்புதமான திருநாமங்கள், அதன் விரிவெல்லாம் பின்னால் பார்க்கணும். இவ்வளவு 12 திருப்பை பண்ண சில நம்பர்கள் சைவ மக்களுக்கு சில எண்கள் முக்கியமான எண்கள். 5 அந்த 5ங்கிற நம்பரை வழக்கு முக்கியமாக பஞ்சாட்சரம் 5. அதே மாதிரி 4 என்ன காரணம்? 4 இருக்கு. 4 63 நம்ம வீட்டு நம்பர் இல்லை. 63 இது 63 நாயமார். நம்ம தம்பி சுப்பிரமணியங்கிற வீட்டு நம்பரே 63 தான். 63 கேட்க ரோடு இல்லை. 63 ஒன்று வந்தானே சிவன் ஒருவர். 2 சிவசக்தி, சிவம் சக்தி. அப்படியே சில நம்பர்கள் மாத்திரம் புண்ணியவான். 64 திருவிழாடை சொக்கநாத 63 64. இப்படி அற்புதமான எண்களை 12 திருமுறை, 12 திருநாமங்கள். பெரிய புராணம்
12 திருநாமங்களை அழகா சொல்ற. அந்த அருமையான திருநகரத்துல அந்தனர் குலத்துல ஒரு பெருந்தகையார் திரு அவதாரம் திருநாமம் பார்க்கலாம். அப்பதியின் அந்தனர்தம் குடி முதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சீலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செவ்வு நெறி வழிவந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய் இயல்பினர் உலரானார். அரரம பார்வதி மதையே அரர மகாதேவா. சிவபாத இருதயர் சுவாமி அப்பா பேர் அருமையான திருநாமம். சிவபாத இருதயர், சிவபெருமான் பாதத்தை இருதயத்திலே கொண்டவர். காரண பேர் சிவபாத இருதயர். திருநாமம் அபிப்பிராயம் நல்ல அழகான பேர் பார்த்தீங்கன்னா சிவபாத இருதயர். அவர் எதிர் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு எதுக்கு வந்தார்? இப்புவி வாழ, இந்த உலகம்லாம் வாழும் பொருட்டுதான் அவர் உதயமானார். சீர்காழியில அந்தனர் குலத்திலே ஒரு கோத்திரம் கவுனியர் கோத்திரம், ஒரு பிரிவு, உள்பிரிவு. அந்த கவுனியர் கோத்திரத்துல சுவாமிகள் அவதாரம் செய்தார். அந்தனர் குலத்துல கவுனியர் கோத்திரம், குலம் அந்தனர், கோத்திரம் கவுனியர், உள்பிரிவு. அந்த அற்புதமான அந்தனர் குடியிலே முதல் பெருமை மிக்க கவுனியர் குலத்திலே அவதாரம் செய்தார் சிவபாத இருதயர். அவர் இந்த வாழ்க்கையே தோன்றினார். இந்த புவி வாழ, இந்த உலகமெல்லாம் வாழும் பொருட்டு சிவபாத இருதயர் வந்தார். அதனால ஞானசமுத்திரம் கிடைத்தார். சிவபாத இருதயர் உலரான நமக்காக இந்த பூவிலே அவதாரம் செய்தார். சிவபாதையனுடைய திரு மனைவியார் பேர் தெரிய வேண்டாமா? அடுத்த பாட்டு. மற்றவர்தம் திருமனையார், என்ன பார்க்க திருமனையார், அவருக்கு வாய் தந்த மனைவியார் திருமனையார். பரமேஸ்வரி உமாதேவியார் போல இருக்கிறார். திரு உமாதேவியார். இந்த லட்சுமி, அந்த லட்சுமி, இந்த லட்சுமி கிடையாது. இது எந்த லட்சுமி? மகாலட்சுமி உமாதேவியார். மற்றவர்தம் திருமனையார் வாய்ந்த மறை மரபின் வரி பெற்றினார். எவ்வுலகும் பிறர்க்கு அறிய பெருமையினார். பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயர் உடையார். பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார். கற்பு மேம்படு சிறப்பார் கணவனார் கருத்து அமைந்தார். நம பார்வதி மதையே நம பார்வதி மதையே. பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெருமையும் பெயருடையார். திருநாமம் பகவதியார். பரமேஸ்வரன் திருநாமம் பகவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர். அதுல சுவாமியுடைய பேர் பகவன். ஆதி அம்மா, அம்மையப்பரா முதல் எழுத்துடன் திருவள்ளுவர் வழங்குறேன். ஆதி பகவன், ஆதிபராசக்தி சமேதராக இருக்கிற பகவன் இருக்கிறானே, அவன் தான் உலகத்துக்கெல்லாம் திருவள்ளுவர். அந்த பகவன் என்பது ஆண் பெயர். அதற்குரிய பெண்பார் பெயர் பகவதி. நம்பி, நங்கை நாம் சொல்றோம் பெண்பார் பெயர். அதே போல பகவன் என்பதற்கு பெண் பெயர் பகவதி. கன்னியாகுமரியில் அம்மா பேர் பகவதி அம்மையார். எனவே பகவதிங்கிற திருநாமத்தை நம் பிள்ளைகளுக்காக இடம். காரணம் திருஞான சம்பந்தர் அம்மா பேர். அந்த திருநாமம் மந்திரம் சிவபாதையிலே பகவதி மந்திரங்கள். ஏதாவது கஷ்டம் தான் பகவதின்னு சொன்னா அந்த மந்திரத்தின் மூலமா இந்த உலகத்திற்கு ஒரு அம்மையார் உத்தமனை கொடுத்தார் அம்மா. அந்த அம்மையார் பேர் பகவதியார் என போற்றும் பெயருடையார். உலகமெல்லாம் போற்றுகிறது. அந்த அம்மையார் கற்புக்கரசி. அது மட்டுமா, கணவனார் கருத்தமைந்தார். கணவனார் அது கீரிய கோட்டை தாண்ட மாட்டார். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசையும் பாருங்க. மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையரால் அரவணிந்த சடைமுடியார் அடியலாது அறியலார் அறியாது பரவு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையரால் விரவு மறைமனை வாழ்க்கை வியப்பு எரித மெல்கு நாள். ரெண்டு குலமும் பகவதியார் குலமும் சிவாலய குலம் ரெண்டு சைவ நீரில் தழைத்தது. அதனால ரெண்டு பேரும்
விபூதி ருத்ராட்ச பஞ்சாட்சர மந்திரத்தை பேணி பாதுகாக்க. சிவபாதை இருந்த உள்ளத்துல ஒரு கவலை. என்ன கவலைன்னு பாருங்க. மேலினி மேல் சமன் கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அறநடியார்பார் பூஜை சாதன விளக்கம் போற்றாது போற்றல் பெறாது ஒழிய கண்டு ஏதமில் சீர் சிவபாத இருதயர் தாம் இடர் உழந்தார். நம பார்வதி பதையே அரகரமகாதேவா. அந்த அற்புதமான நாயக சிவபாத இருதயர் உள்ளத்துல எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல சமணர்களும் பௌத்தரும் இணைஞ்சிருக்காங்க. விபூதி அணிய முடியலையே, ருத்ராட்சம் அணிய முடியலையே, பஞ்சாத்திரமும் ஜபிக்க முடியலையே. தமிழ்நாடு பூரா அந்த மயக்க இருள் நிறைய இருக்கு. பார்க்கிற பரமேஸ்வரா, இவற்றை நீக்கிறதுக்கு ஒரு சர்ப்பத்தில் எனக்கு தரமாட்டேயான ஒரு இடருடன் தான் தனக்கு ஒரு பிள்ளைய கொடு, அவன் டாக்டராகணும், இந்த ஊரை புறம் கொள்ளையடிக்கணும், ஊரில் உள்ள அபலபடி என் மகன் வாங்கணும், எல்லாரும் விட்டுட்டு ஓடணும், அதுக்காக ஒரு பிள்ளைய கொடுக்க மாட்டியா? எத்த வீட்டுல 7 மகன், என் வீட்டுல அவ்வளவு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் வர மாட்டானா? ஏங்கிற கூட்டம் எத்தனை இருக்கு? சிவபாதி தனக்கு கேட்கல. உலகம் சேமம் அடைய வேண்டும், வேதனை தடை தோங்க வேண்டும், மிகு சைவ துறை வழங்க வேண்டும், பூத பரம்பரை வழியணும். அதுக்கு ஒரு சற்புதல் வேண்டிய உள்ளமானது அழுதுட்டே இருக்கு. அப்படி ஆற்றமே அழுகிறது. சீர்காழியில என் பெருமான் இருக்கிறானே, அந்த சுவாமி அம்பாட்ட போய் தினம் அவர் அழுவார். பக்கத்துல அம்மா பகவதி, அந்த அம்மா நமக்கு குழந்தை பேர் என்ன அப்படி கேட்கல. அவங்க ஒரு அற்புதமான சற்புத்திரன் வர வேண்டும், சைவ சமயத்தை காக்க வேண்டும் என்ற அதே நோக்கம். மலையறத்தில் இன்பமும் அகப்பெறுவான் விரும்புவார் அணைய நிலை தலை நின்று ஆடிய சேவடி கமலம் நினைவுற முன் பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணி பூன் காதலனை பெற போற்றும் தவம் புரிந்தார். அப்படி ஒரு அருமையான காதலன் ஒரு மகனை பெறுவதற்கு 2 பேரும் தவம் செய்தார்களாம். அந்த தவத்தின் காரணமாக பகவதியார் திருவயிற்றில ஒரு அற்புத கரு உதயமாகிறது. அந்த கரு ஏன் உலகத்துக்கு வந்தது? அம்மையார் திருவயிற்றில் ஏன் தங்கியது? அருமையார் சேக்கரார் பெருமான் அந்த காரணத்தில் 5 பாசுரங்கள் சொன்னார். வேகமா சொல்லணும், அதுக்கு அர்த்தமெல்லாம் உங்களுக்கு புரியும். எல்லாரும் நீங்க தமிழ் தெரிந்தவர்கள், சைவத்துல தோய்ந்தவர்கள், அதனால நான் தனித்தனியா அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க கண்ணை முடிச்சு காதை பிரிச்சு கேட்டா போதும், வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. ஆனா அந்த 5 பாசுரத்தையும் வேகமா போகும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருக்கன் முதல் கோளனைக்கும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க பேணி நல்லோரை எழ திருக்கிழரும் ஆதிரை நாள். சுவாமி அவதாரம் பண்ண நாள் திருக்கிழரும், திருவாதிரை நட்சத்திரம், திருக்கிழரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கு ஒழிய சைவ முதல் வைதிகமும் தழைத்து ஓங்க தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்றின் நெறி என் திசையும் தனி நடப்ப 7 உலகும் களிதூங்க அண்டர்குலம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வந்தமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசையலத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்று ஏற திசை உலகும் விசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல அசைவில் செழும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இசை முழுதும் மெஞ்சறிவும் இடங்கொள்ளும் நிலை பெருக தானுடைய படைப்பு என்னும் தொழில் தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நபி நீங்க வாளுடைய மணி வீதி வளர் காலை பதிவாள ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தது நான் அருள் பெருக ஆளுடைய திருத்தோணி
அமர்ந்த பிரான் அருள் பெருக தாவம் பெருக்கும் புல்லறிவில் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட நல் ஊழிதரும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். நம பார்வதீபதையே. பிள்ளையார் திரு அவதாரத்தை சேர்க்கிறார் பெருமான். அவருடைய அற்புதமான வாக்கு ஈடு இணை. அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலாம் பரசமய புறைநெறிகள் பாழ்பட நம்ம எல்லாம் கீழான நரகத்துக்கு கொண்டு போகிற சமணம் முதலிய அந்த மார்க்கங்கள் எல்லாம் பாழ்படுமாறு தாவில் சராசரங்கள் எல்லாம் தவம் பெருக்கும் சண்பையிலே 12 பேர் சண்பை சீர்காழி கொண்டு உலகமெல்லாம் சிவநெறி அடைவதற்காக உலகத்திலே காணப்படுகிற ஊர்களில் மேலான ஊர் சண்பை. தாவில் சராசரங்கள் எல்லாம் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார். உயிர் வர்க்கங்கள் எல்லாம் சிவபெருமான திருவடியே நிறைந்திருக்குமாறு செய்த பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். சுவாமியுடைய தேவாரத்தை படிக்க படிக்க நம்முடைய உள்ளம் சிவம் பெருகும். மங்களமான சிவபெருமான திருவடி மனம் அப்படியே வீசும். நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக பண கஷ்டமா இடரினும் தளரினும் அல்ல. முயலக நோய் வந்துருச்சா துணிவள திங்கள். வெப்பு நோய் வந்துச்சுதா ஜுர நோய் எத்திக்கணுமா மந்திரமாவது நீர். பாம்பு தீண்டிட்டுதா சடையா என்னுமார் சரணி என்னுமார். இறந்து போன பிரேதத்தை சாம்பல எலும்ப மீண்டும் பூம்பாவை ஆக்க வேண்டுமானா அதற்கு மட்டிட்ட புன்னயம் காணும் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான். அடைத்த கதவை திறக்க பாடினார் அப்பெருமான், மூட பாடினார் முத்தமிழ் வித்தகர். அவருடைய வாழ்வு நமக்காக வந்த வாழ்வு. ஆகவேதான் தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். இந்த அவதார நோக்கத்தை சேர்க்கிறார். ஒருவர் எப்படி சொல்றார்? பெரிய புராணம் பெரிய புராணம். சுப்பிரமணியம் கார்ல டாக்டர் சுமார முன்னால பெரிய புராணம் தான் இருக்கு. அடிக்கடி சொல்லிருக்கு நம்ம பயணம் பெரிய புராணம் புத்தகம் கையில் வச்சு சேர்க்கிறார் பெருமான். தெய்வ கவிஞர். அவருடைய திருவாக்கு அப்படியே செவில் முடிச்சிருக்கு. எப்பொழுதும் பெரிய புராணம் கையில் இருக்கு. அந்த வகையிலே சிவபெருமான் அருளாளர் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். இனி அந்த ஸ்ரீகாழி நகரமே சந்தோஷம். 10 தினங்கள் வேத விதிப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் தான் அந்த குழந்தைக்கு செய்கிறார். தச தினங்கள் 10 தினங்கள். அதெல்லாம் அருமையான பாடல்களை வந்து கொண்டிருக்கிறது. நான் அதை ஜம்ப் பண்ணிக்கிட்டே போறேன். நீங்கள் எல்லாம் நன்றாக கவனிக்க சமயத்தில் நான் சரக்க வித பேசினா தான் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டா என்ன செய்ய. அதனால நீங்கள்லாம் இந்த மூலையில் இருக்கும்போதே சொல்லிடும் விஷயத்தை. அதுக்காக நான் கவனமா போறேன். இப்பொழுது சுவாமிகள் சிறு குழந்தைய 10 தினங்களும் சிவபாத இருதையும் அன்னை பகவதியாரும் அற்புதமா வேத விதிப்படி சடங்குகளாக செஞ்சு வர. சாத கண்மம் 10 சடங்குகள் அதெல்லாம் விரிவாக பேசப்படும். குழந்தை பிறந்த உடனே அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் 10 தினங்கள். அந்த குழந்தை அவ்வாறு செயல்பட்ட உடனே வளர்ந்து வருகிற அந்த குழந்தைக்கு 10 நாள் பூர்த்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறார். ஊர் மக்களாக அவன் பார்க்கிறார். அந்த குழந்தைய எடுத்து கொண்டு போறார். சீர்காழி நகரம் முழுக்க பிராமணர்கள் பிராமண உத்தவர்கள் எல்லாரும் அனைவரும் வந்து கொண்டு போறாங்க குழந்தைய. அவ்வாறு அந்த குழந்தைய அழகா தொட்டில ஆட்டுறாங்க. அந்த ஒரு பாடம் தொட்டில ஆடும்போது சேக்கரார் பெருமான் திருக்கண்களுக்கு எப்படி தெரியுதான்? நம்முடைய முருகப்பெருமான் சரவண பொய்கையில தாமரை போல காத்துல ஆடும்போது முருகப்பெருமான் எப்படி ஆடினார் அது மாதிரி இருக்கு. அழகான வர்ணனை பத்திலாம் சரவண பொய்கையில குழந்தையா 6 பொரியா சாமி வந்தார். 6 குழந்தை 6 தாமரை மேல. அப்பொழுது லேச காற்று அடிக்குது.
குழவி என்ன? குழவினா குழந்தை, ஒப்பற்ற குழந்தை, அது முருகப்பெருமான். தனி முதல் குழவி, ஒப்பற்ற குழந்தை. தாமரை முதல் இருக்கின்ற ஒப்பற்ற குழந்தை முருகப்பெருமான் போல. இந்த விஷயம் முக்கியமான விஷயம். சைவ சமயத்தில் பல பேர் திருஞான சம்பந்த பெருமான் முருகப்பெருமான் சொல்லி மயங்கிறாங்க. முருகப்பெருமான் தான் திருஞான சம்பந்த சுவாமி என்று சைவ சமயத்தில் விவரம் தெரியாத பேசுறாங்க. தப்பு. முருகப்பெருமான் பிறக்க மாட்டார். முருகப்பெருமான் வேற, ஞானசம்பந்த பெருமான் வேற. திருஞான சம்பந்த பெருமான் பரமேஸ்வரனால் அனுப்பப்பட்டார் பூலத்துக்கு. நம்ம பேர் வேற இல்லை. அவரை போய் முருகப்பெருமான் சொல்லக்கூடாது. அதற்காக இந்த இடத்துல சேக்கிரார் பெருமான் முருகப்பெருமான் போல. அவன் புலி போல வாய்தான் நம்ம சொல்றோம். அவன் புலி மாதிரி அவனுக்கு வாயா இருக்கு அப்படி அர்த்தமா? அவன் புலி போல வால் இருக்கு அர்த்தமா? அவன் புலி போல வால் பெருசா இருக்கு, கையில நகம், சினிமா நடிகை நகை மாதிரி, புலி மாதிரி, புலிக்கார நகை மாதிரி இருக்கு அப்படி சொல்லி அர்த்தமா இருக்கு. அந்த பாயா அவ்வளவு அதை முடிக்கணும். அவன் கழுத மாதிரி கணைக்காம அந்த ஓமான் ஒரே ஒரு அதை முடிச்சிடணும். சும்மா நாய் மாதிரி குறைக்காது. நம்ம வீட்டில் சண்டையை சொல்லுவோம், நாய் யாரும் தெரியாது, நாய் மாதிரி குறைக்காது, மாற்றி மாற்றி அந்த நாய் மேல அது அவ்வளவுதான், அந்த அளவு வச்சுக்கணும். அதுக்கு மேல போயிடக்கூடாது. முழுமையான ஓமானம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல முருகப்பெருமான் போல அவ்வளவுதான். அதனால முருகன் பேரு, ஞானசம்பந்த பெருமான் வேறு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும். சிவ கைமணி ஸ்ரீ சுப்பிரமணியர் அவர்கள் ஒரே எழுதும் போது இந்த விஷயத்தான் சொல்றேன். அந்த காலத்துல யார் யாரும் தப்பு போட்டாங்க அதெல்லாம் பட்டியல் போட்டு காட்டுறாரு. திருஞானசம்பந்த பெருமான் முருகப்பெருமான் போல இருக்கிறார், அவ்வளவுதான். முருகன் தான் அவர் சொல்லக்கூடாது என்பதை இப்பொழுது குழந்தை அருமையா வருது. 10 நாள் தாண்டியது. 10 நாள் தாண்டின சமயத்துல அந்த குழந்தைக்கு இந்த சின்ன வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் கண் பற்றக்கூடாது, சீரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி சில பொருள்களை அந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடுவாங்க. கையில இது கட்டி விடுவாங்க. அடையாளத்துல அதுல நாய் உண்மையா நாய் இல்லை, சின்ன சின்ன வெளியில நாயெல்லாம் கட்டி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் விட மேலான காப்பு திருநீர், சிவபாதி தேரம், பகவதியம் யாரும் அந்த குழந்தைக்கு ஆகத்தான். நம்ம வீட்டுக்குள்ள பேர் சுட்டும் போது குழந்தைக்கு பேர் சொல்லுங்க, போய் புதுசா சொல்லு, இப்ப புதுசாதீங்க, நம்ம பார்க்கணும், ₹1 இருந்தாங்க இப்பெல்லாம் புதுசாங்க. இங்க அழகா சொல்லுங்க, 10வது தினம் பிள்ளை பூசியாச்சு ஊறி. அதனால சின்ன பிள்ளை பூசக்கூடாதுன்னு சொல்ல கூட பாவம் எதுவும் கிடையாது, குழந்தைய பூச. அதனால குழந்தைக்கு ஊதி பூசுறது காப்பு. மற்ற காப்பை விட மேலான காப்பு அந்த பாட்டுப்படும். ஆள் உழவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேர் உலகினுக்கு என வரும் பெரியவருக்கு. யார் தெரியுமா பெரியவர்? சின்ன பிள்ளைல பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார். அதெல்லாம் போடல சிவபாதி. அதுக்கு பதிலா நீரு தட்டி திருநீற்றி நீரு திருநெற்றியிலும் நிறுத்தி நிறைவித்தார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அற்புதமா உபதேசி அந்த குழந்தைய அலங்காரம் பண்ண. அதுக்கப்புறம் தாலாட்டு பருவம் வரிசை வருது. அந்த குழந்தைய தாலாட்டி, தாள் என்று சொன்னார் நாக்குன்னு அர்த்தம். தாலாட்டு நாக்குனால பாடி குழந்தைய தூங்க வைக்கிறது. அது தாலாட்டு ஒரு அருமையான நம்முடைய சைவ சமயத்துல அழகான தாலாட்டு தாய்மார்கள் படிக்கிறத கேட்டுட்டே இருக்கலாம். எதுக்கு மனையோடு பாடுவாங்க அந்த தாலாட்டு. அந்த குழந்தை அதிலேயே நைச்சு தூங்கும். இப்ப நல்லா தொட்டில கட்டி இறுக்கி கட்டி, நீ டிவி இப்ப பார்க்காத, நான் பார்க்கும்போது நல்லா கட்டி விட்டு டிவி தான் தொட்டில எங்க செய்ய அது எட்டி பார்க்க என்ன மண்டையில கூட்டு குட்டி தூங்கு. இப்பவுமே என்ன பார்வை என்ன சொல்றாங்க அங்க அப்படி தொட்டில ஆட்டுறது குழந்தை அழகா அந்த பாடம். ஆக அழகா தாலாட்டி 7வது மாசத்துல 7வது அது 5வது மாசத்துல செங்கீரை ஆடுது. ஒரு கால பின்கால மலைக்கு ஒரு கால ஊன்றி அப்படி சிரஸ் அப்படி ஆடுறது. புத்த சமணத்தவர்களே சமண சமயங்களை வாங்க உங்களை வருகை பார்க்கிறேன் என்ன அப்படி அந்த தலையை ஒரு ஆட்டான ஓடுறாங்க. அந்த குழந்தை பருவத்திலேயே செங்கீரை ஆடுது. அதற்கப்புறம் அழகா அந்த குழந்தை அருமையா திருவம்புது சாப்பிடும். அம்புலி பருவம். பகவதி அம்மையார் அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஒரு அழகான தங்க கிண்ணத்துல பால் அமுதம் சாரம் அதை வைத்து அப்படியே நிலாவை காட்டி நிலா அழகா ஓடிப்போ. இப்ப நம்ம அப்படி மாத்திடுவோம், நிலா ஓடிவாங்க ஓடிப்போ அப்படின்னு நிலா ஓடிவான்னு
வயசாயிடுச்சு. வேகமா போற பத்தியா 3 வயசு பரவாயில்லையே பிரசங்க. ஒவ்வொரு மாசமா போனா எந்த 36 மாசத்துக்கு 36 பாட்டை படிச்சு எங்க முதுகு வலி வந்து நாங்க பாயில கீழே படுக்க விடாம ஆக்கி இது. அதனால வேகமா 3 ஆண்டு பிராயம். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை சொல்ல போகிறார் சேக்கலார் பெருமான். நான் சொல்றார் பண்ண மங்கையோடு உடனாகி வளர்த்தோணி வீற்றிருந்த திங்கள் சேர் சடையார் திருவருட்கு செய்தவத்தின் அங்குரம் போல் வளர்ந்து அருளி அருமறையோடு உலகுய எங்கள் பிரான் ஈராண்டின் மேல் ஓராண்டு எய்துதலும். 2 வயசு மேல ஒரு வயசு கூட்டாளர் பாருங்க. 2 + 3 சாதனை 3 வயசு. அப்படி நடந்த விஷயம் சொல்றாரு. நாவாண்ட பலை கலைகள் கலையும் நாமகள் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவைத சேவாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுபருக்கு மூவாண்டின் உலகு உய்ய நிகழ்ந்ததனை முடிகின்றேன். நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. அது பாடலுக்கு, இது பாலுக்கு. நான் பாருங்க இதுக்கு தெரியுங்களா, நான் சாராவது வேற திரும்ப அந்த முதல் திரு நாமம் திருப்பாடலுக்கு, 2வது பாலுக்கு. சரி, இப்பொழுது அந்த குழந்தை சிவபாதி எழுதிய சீர்காழி தடாகத்துல நீராடுவதற்காக புறப்படுற. ஒரு நாள் இல்லாத திருநாளா அந்த குழந்தை அப்பா நானும் வருவேன் பண்டு திருவடி மறவா பான்மையோ. சிவருமான் திருவடியை ஒரு நாள் மறக்க மாட்டார் ஞானசம்பந்த சுவாமி. அவர் இந்த பூலத்தை நம்ம காப்பாற்றவன் தான் சிவருமான் தான். மதுரை திரு இளம்பை கோட்டுங்கிற ஊர்ல தேவாரம் பாடல திருஞானசம்பந்த சுவாமி சுவாமி முன்னால எனதுரை தனதுரையாக சுவாமி ஏன் வாக்குலப்பா உடைய வாக்கு பாங்க. திருஞானசம்பந்த சுவாமிய நான்கு பெருமான வாக்கும் சிவருமான் வாக்கு தான். மறந்துடாதீங்க, எனதுரை தனதுரையாக. அதனால அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு, அப்பா நானும் வருவேன். ஏதோ ஒரு குறிப்பு இருக்கு, சிவருமான் திருவடியை அணுகணும், சிவருமானுடைய அருளை பெறணும். ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்பா தரிசனம் பண்ணி. அந்த குழந்தைக்கு